நமஸ்தே. இன்றைக்கி பிரவீன் உத்தரார்த்திலிருந்து பாஷா விஞ்ஞான் பிரவேஷ் அதில் இது வந்து பேப்பர் வந்து செகண்டு. அதில் அபியாஸ் பார்க்கலாம், பிரஷன் அபியாஸ் பார்க்கலாம். இதில் வந்து नगरी लिपि के विकास की रूपरेखा प्रस्तुत कीजिए. देवनागरी लिपि के नामकरण के विभिन्न आधारों पर प्रकाश डालते हुए उद्भव और विकास का विवेचन कीजिए. இது ரெண்டு கொஷின் கேட்டிருந்தாலும் சரி நீங்கள் இந்த ஆன்சர் தான் எழுதணும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின்னு பார்த்துக்கோங்க. भारत की प्राचीनतम लिपि ब्राह्मणी मानी जाती है. நம்ம இந்தியாவினுடைய ரொம்ப பழைய காலத்து ஒரு எழுத்து எதுன்னு சொல்லலாம்னா பிராமண லிப்பின்னு சொல்லலாம். வேதம் को श्रुति कहते हैं. வேதத்தை வந்து நம்ம ஸ்ருதின்னு சொல்கிறோம். क्योंकि वैदिक काल में भारतीयों के लिए लिपि का ज्ञान नहीं था. ஏன்னா வைதிக் காலம் மீன்ஸ் வேத காலம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் நம்ம பாரதியர்களுக்கு வந்து லிபினா எழுத்துனா என்ன அதனுடைய ஞானம் மீன்ஸ் நாலேஜ் கிடையாது. चौथी शताब्दी के बाद ही ब्राह्मणी और करोष्टी नामक दो लिपियाँ प्रचलित हुई. நாலாவது சதாப்தி மீன்ஸ் நூற்றாண்டு அப்போ தான் வந்து பிராமண லிபி கரோஷ்டி லிப்பின்னு சொல்லிட்டு ரெண்டு லிப்பி வந்து பிரச்சலித்த மீன்ஸ் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. ब्राह्मण लिपि की उत्तरी शाखा के रूप में देवनागरी का विकास हुआ. பிராமண லிப்பி வந்து நார்த் அந்த சைடில் அந்த பிரான்ச்சஸ்லேருந்து தான் தேவனார் லிப்பி வந்து விகாசம் மீன்ஸ் டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. सम्राट अशोक के समय वह राष्ट्रीय लिपि थी. सम्राट अशोक டைமிங்கில் அவருடைய பீரியடில் இது வந்து ராஷ்டிரிய லிப்பின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நேஷ்னல் எழுத்து நேஷ்னல் லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னாங்க. उसी समय पश्चिमोत्तर में अरमाइक के प्रभाव से करोष्टी लिपि की उत्पत्ति हुई. அதே மாதிரி பஷ்னோத்தர் மீன்ஸ் ஈஸ்ட் சைடு அந்த சைடில் வந்து கரோஷ்டி லிப்பி அப்போ தான் அது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு. मगर उसका प्रयोग बाद में धीरे धीरे लुप्त हो गया. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அது என்னாச்சு யூஸ் பண்ணாதனால கொஞ்சம் கொஞ்சமாக அது லுப்த் மீன்ஸ் மறைய ஆரம்பிச்சிது. பிராமண லிபிக்கு दो शाखाएं है. பிராமண லிபி வந்து மொத்தம் ரெண்டு டைப்ஸ் இருக்குது. यथा उत्तरी शाखा दक्षिणी शाखा. फर्स्ट वन நார்த் பிரான்ச், இன்னொன்று வந்து தக்ஷிணி शाखा மீன்ஸ் ரெண்டாவது தக்ஷிணி பிரான்ச்சுன்னு சொல்லுவாங்க. चौथी शताब्दी में उत्तरी शाखा से विकसित होकर गुप्त लिपि का जन्म हुआ. நாலாவது நூற்றாண்டில் நார்த் அந்த பிரான்ச்சிலிருந்து டெவலப் ஆகிட்டு குப்த லிப்பின்னு சொல்லிட்டு அந்த அப்போ உருவாச்சு. குப்த லிப்பி நாம ஏக கல்பனா மாத்திரை. குப்த லிப்பி வந்து ஒரு கற்பனையானது தான் சொல்கிறாங்க. गुप्त साम्राज्य में प्रचलित होने के कारण इसका नाम गुप्त लिपि पड़ा होगा. குப்தர்களுடைய அந்த சாம்ராஜ்யத்தில் உருவானதுனால இதை குப்த லிப்பின்னு சொல்லலாம். குப்த லிப்பி விகசித் ஹோக்கர் குட்டில் லிப்பி பன்கை. குப்த லிப்பி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டா குட்டில் லிப்பின்னு ஆயிடுச்சு. டேடே மேடே அக்ஷர் ஹோனே கே காரன் இஸ்கா நாம் குட்டில் லிப்பி படா ஹோகா. டேடே மேடே மீன்ஸ் வளைவாகவும் சரி கொஞ்சம் இந்த வளைவாகவும் நேராகவும் அந்த மாதிரி இருந்ததுனால இதை குட்டில் லிப்பின்னு சொல்லலாம். குட்டில் லிப்பி மே சேம் நகரி और शारदा लिपियाँ विकसित हुई. குட்டில் லிப்பியிலிருந்து தான் நகரியும் சாரதா லிப்பியும் உருவாச்சுன்னு சொல்லலாம். பாரதிய லிப்பியில் வந்து முதல்ல வந்து பிராமண லிப்பி கரோஷ்டி லிப்பி. பிராமண லிப்பி வந்து ஈப்பு 5000 से 500 से 350 தக் அந்த இயர்லேருந்து இந்த இயர் வரைக்கும் நடந்துருக்கு. அதில் குப்த லிப்பி, குட்டில் லிப்பி, பிராச்சீன் லிப்பி, நகரி லிப்பி மொத்தம் வந்து 4 லிப்பிங்க வந்து உருவாயிருந்தது. कुटिल लिपि का व्यवहार 9वीं शताब्दी तक उत्तर भारत में होता रहा. कुटिल लिपि வந்து 9वीं शताब्दी மீன்ஸ் 9வது நூற்றாண்டு வரைக்கும் நார்த் சைடில் நார்த் இந்தியாவில் இது இருந்தது. प्राचीन नगरी की पूर्वी शाखा से बंगला, मैथिली, नेपाली, उड़िया आदि लिपियाँ पैदा हुई. பழைய காலத்து அந்த லிப்பி வந்து பூர்வ ஷாக்கா மீன்ஸ் ஃபுல்லாக முன்னாடி பக்கம் இருக்க நார்த் சைடில் இருக்கிற பிரான்ச்சஸ் எதுன்னா பங்களா, மைத்திலி, நேபாளி, உடியா அந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு இந்த எழுத்துக்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக ஆரம்பிச்சது. इसी लिपि का प्रयोग 10वीं शताब्दी तक चलता रहा.
இது வந்து 10வது நூற்றாண்டு வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. दक्षिण भारत में नगर लिपि को नंदी नागरी कहते हैं. दक्षिण भारत में சவுத் சைடில் இந்தியாவில் வந்து இந்த நகரி லிபி என்ன சொன்னாங்க, நந்தி நாகரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. इसी से दक्षिणी लिपियों का जन्म हुआ. இதிலிருந்து தான் தக்ஷின் லிபி வந்து பிறந்ததுன்னு சொல்கிறாங்க. நகரி ஜன்ம की शब्द की उत्पत्ति. நகரி शब्द எப்படி உருவாச்சுன்னு சொல்கிறாங்க. நகரி शब्द की उत्पत्ति के कारण बारे में कई मतभेद है. நிறைய ஒரு मतभेद மீன்ஸ் நிறைய வேற்றுமைலாம் இருக்குது. यतः नगर ब्राह्मणों में प्रचलित होने के कारण यह நாகரி कहलाई गई है. பிராமணர்கள் நிறைய அந்த நகரத்தில் இருந்தனால இதுக்கு வந்து நாகரின்னு சொல்லலான்னு சொல்கிறாங்க. நகரோं में प्रचलित होने के कारण यह நகரி कहलाई गई है. இல்லை நகரத்தில் வந்து ஃபேமஸாக இருந்ததுனால நாகரின்னு சொல்கிறாங்க. तांत्रिक मंत्रों व यंत्रों में प्रचलित होने लिपि के कारण यह नगरी कहलाई गई. तांत्रिक मंत्रों मीन्स இந்த மந்திரம், மாயாஜாலம், யந்திரம் அதில் எல்லாத்தையும் வந்து இது வந்து எழுதுறதுனால இது நாகரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. आधुनिक भारतीय भाषाओं में हिंदी और मराठी में इस लिपि का प्रयोग किया जाता है. फर्स्ट இப்போ நியூவாக இருக்கிற நம்ம இந்தியாவில் இந்த லாங்குவேஜ் வந்து ஹிந்தி மராட்டின்னு 2 இதுவாக யூஸ் பண்ணுறாங்க. மராட்டியில் வந்து इस लिपि को बाल बोध कहते हैं. மராட்டியில் இதை வந்து बाल बोधன்னு சொல்கிறாங்க. स्वतंत्रता भारत में इस लिपि में लिखी जाने वाली हिंदी राष्ट्रभाषा घोषित हुई है. நம்ம ஃப்ரீடம் கிடச்சி நம்ம இந்தியாவில் ஃபஸ்ட்டு வந்து லிபி மே லிக்கி ஜானே வாலி ஃபஸ்ட்டு எழுத்து எழுதுனால இதை ஹிந்தி ராஷ்டிரபாஷா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் घोषण மீன்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. यह लिपि बहुत प्रसिद्ध हो गई है. இது ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. इसे पूर्ण वैज्ञानिक लिपि बनाने को कोशिश जारी है. இதை வந்து ஃபுல்லாக சயின்டிஃபிக்காக வந்து இதை எழுத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. नगरी लिपि में नए संकेतों के चिन्हों को जोड़कर सभी भारतीय भाषाओं के लिए उपयोगी बनाया जा रहा है. இந்த நகரி லிபியில் வந்து நய சங்கேதம் மீன்ஸ் புதுசான சங்கேதம் மீன்ஸ் அந்த இந்த பாஷைகள் இருக்கும். அந்த பாஷையில் அந்த சின்னத்தை யூஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய இந்தியா லாங்குவேஜ்லேயும் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. मुद्रण यंत्र के अनुकूल बनाने के लिए भी इस कई परिवर्तन किए गए हैं. मुद्र यंत्रण மீன்ஸ் அந்த இது சொல்லுவாங்க, இது அச்சடிக்கிறது அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அதில் கூட சரி இதில் கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. अंग्रेजी जैसी तकनीकी शब्दों को भी देवनागरी में लिखने के लिए संभव बनाया गया है. இங்கிலீஷ் மாதிரி ஒரு லாங்குவேஜில் சரியும் இந்த தேவநாள் லிபியை வந்து எப்படி எழுதலாம், அது எப்படி சம்பவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. देवनागरी लिपि का अद्भुत विकास हुआ है, इसलिए इसका महत्व भी बढ़ गया है. தேவநாகரி லிபி வந்து ரொம்ப அற்புதமாக முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. விகாசம் மீன்ஸ் ப்ரோக்ரஸ்ன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட்டில் இதுவும் ஒன்று. कई सुधारों के बाद यह एक वैज्ञानिक लिपि बन गई है. நிறைய சேஞ்சஸ் கொடுத்ததுனால இது வந்து ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 கொஷினுக்கும் இந்த தான் ஆன்சரு. இது கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷினு. இந்த எக்ஸாமுக்கு கொஞ்சம் நல்லா ரீட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தன்யவாத்.